கேட்போம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாத்தான்வேலுக்கு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ கண்டு விசுவாசத்தினால நீ ஆச்சரியப்படுறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ காணாமல் விசுவாசிக்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதிலும் பெரிதானவர்கள் நீ காண்பாய் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 8வது மாசத்துல என்பது தேவ ஜனமே, இந்த காலை வேளை ஆவியானவர் என்னெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதற்கு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ள நீ விசுவாசத்தோடு ஒப்பு கொடுப்பாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ இருக்கிறது கிடையாது. இல்லாத ஒன்று, இதுவரை காணாத ஒன்று, இதுவரை பெற்றிடாத வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலி நசரேத்தினால ஒரு அற்பமாய் பார்க்கப்படுகிற ஊர். நசரேத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயால் பிறந்து வளர்ந்தது. நசரேத்தை அந்த இஸ்ரேல் சுற்றி இருக்கிற எல்லாருமே கேவலமாக பார்ப்பாங்க. அற்பமாக பார்க்கப்படுறவங்க எல்லாம் நசரேத்தில் தான் இருப்பாங்க. நசரேத் வந்து யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது. நசரேத் யாருக்குமே ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ இங்க ஒருத்தர் கேட்பாரு, நாத்தான்வேல் கேட்பாரு, நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாயிருக்க கூடுமா? பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவை குறித்து இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் நம்பர் 1 ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நசரேத்துல பிறந்தவர் யார்? அவரு ஞானத்துல, அப்புறம் ஆமா வளர்த்தியில, அப்புறம் தேவ கிருபையில், அப்புறம் மனுஷ தயவில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனோட கூட தச்சன வேலையை பண்ணுவாராம். தச்சன வேலை. அவர் அந்த வேலை மட்டும் பண்ணல, நிறைய வீடுகளை கட்டுகிற வேலை பண்ணாராம். நிறைய வீடுகளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற வேலையை இயேசு பண்ணாராம். நசரேத்தில் இருக்கிறவர். இவரு கட்டுற மாதிரி யாருமே வீடு கட்ட முடியாதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பேரு அந்த நசரேத்திலேயே வெளிப்பட்டதான். நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீடுகளை கொடுத்த ஊமைகளை சொல்லுவார். பார்த்தீங்களா? மண்ணில் கட்டுறவன், பாறையில் கட்டுறவன், கல்மண்ணில் கட்டுறவன், இதெல்லாம் ஏன் சொன்னான்னா அவர் வந்து வேலை பண்ணவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நசரேத்துல ஒரு நன்மை என்னன்னா அதுதான் இயேசு. அதுதான் இயேசு. இன்னைக்கு இயேசுவை என் வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதுதான் ரகசியம். இயேசுவை நீ எப்படி வச்சிருக்க போற? இயேசுவை நீ எப்படி வச்சிருக்க போற? சொல்ற ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னா, நாத்தான்வேலே உன்னை நான் எங்க பார்த்தேன்? அத்தி மரத்தின் கீழேயே. பிலிப்பு உன்னை என்னிடத்துல அழைத்து வருவதற்கு முன்பதாகவே உன்னை நான் கண்டேன். என்னப்பா இவ்வளோ கரெக்டாக சொல்றாரு? நான் அத்தி மரத்துக்கு கீழே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போதான் பிலிப்பு வராரு, என்ன அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவரை பார்க்க வரேன். நான் கூட கேட்டேன், நீ கூப்பிடுறியே, நசரேத்துல ஆள் வந்திருக்கான்னு சொல்றியே, அங்கே நசரேத்துல நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா? நீங்கள் நன்மைக்காக தானே தேடுறோம் இயேசுவை. நிறைய பேர் எதுக்கு வரோம்? இயேசு எதுக்கு தேடுறோம்? நன்மைக்காக தான் தேடுறோம். ஆனால் அது கூட கேடு ஒழுங்காக பெற்றுக்கொள்றதுக்கு தேடுறது இல்லை. இவ்வளோ கேள்வி. இயேசு சொல்றாரு, உன்னை எங்கே கண்டேன் நான்? உடனே ரபி, போதகர், இவர் யாரு? தேவனுடைய இவர் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, பிரதியுத்தரமாக அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால விசுவாசிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். என்ன காண போறாரு? பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும்
தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீ இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்றேன், இந்த 8வது மாசத்துல மாம்சமா போகாதீங்க. உங்களுடைய மாம்சமா போகாதீங்க. நான் சொல்றேன், இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் உங்க பேரை எழுதி உங்க பேரு கீழே அவர் பிளான் ஆஃப் ஆக்ஷன் உங்களுக்காக ஒரு திட்டமிடுதலை எழுதி வச்சிருக்கிறார். அதில் என் ஆண்டவர் சைன் பண்ணணும், அப்ரூவ்டு அப்படின்னு சைன் பண்ணணும். இது தேவ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? தேவ திட்டம். அது எப்போ சைன் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தம் ஆகணும். ஒரே சாட்சி சொல்லட்டுமா? சாட்சி சொல்லட்டுமா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பல போராட்டங்கள் அனுபவித்தேன், பல அவமானங்கள் அனுபவித்தேன், பல நிந்தைகள் அனுபவித்தேன். என்னால் முடியாத அளவுக்கு, தாங்கவே முடியாத அளவுக்கு. அப்போது ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், நம்பிக்கைலாம் இருக்குது, விசுவாசம்லாம் இருக்குது. இந்த ஜனங்க தான் பிரச்சனை. புரிந்துக்க மாட்டேன்றாங்க. நான் கோபக்காரன், குடிகாரன், பொறுக்கி, ரவுடி, துன்மார்க்கன், கடங்காரன், வியாதிக்காரன், இப்பேற்பட்டவன் இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டு இயேசப்பாக்காக வாழணும் அப்படின்ற ஆழமான விசுவாச வாழ்க்கையில் போனால் அது ஒருத்தர் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்கிறோமே, விசுவாசத்தை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா? அவ்வளோதான். அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நம்மளை வச்சு செஞ்சாங்க. ஏசப்பாவும் வேணாம், சபையும் வேணாம், விசுவாச மக்களும் வேணாம், யாருமே வேணாம். என் மனைவிட்டு சொன்னேன், இந்த மீட்டிங் ஏசப்பாக்க நான் கமிட் பண்ணேன், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏசப்பா தெய்வம் இல்லை, உண்மையுள்ளவர் இல்லை, அவர் கையே விட மாட்டார். அப்போ திரும்பி வரும் பொழுது ஏசப்பா இதிலும் பெரிதானவர்களை போகும் பொழுது எதுவுமே வேணாம் சொல்லிட்டு போனேன். திரும்பும் பொழுது தரிசனத்தை சுமந்து கொண்டு வந்தேன். சொல்லுங்க, இதிலும் பெரிதானவர்களை. நான் சொல்றேன், மனுஷனுக்காக வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழாம நமக்காக தான் வாழ்ந்தார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த 8வது மாதத்தில் மாறணும். சபையே 5 மணிக்கு ஜெபிக்கிறவர்களாக மாறணும். குறைஞ்சது 10-15 அதிகாரம் படிக்கிறவர்களாக மாறணும். குடும்ப ஜெபம் நிச்சயமாக செய்கிறவர்களாக மாறணும். குடும்பத்தில் நான் சொல்கிறேன், மனைவியை திட்டுறது, கணவரை திட்டுறது, அதிகமான எரிச்சல் வார்த்தைகளை, கோப வார்த்தைகளை குடும்பத்தில் இந்த 8வது மாதத்தில் ஸ்டாப் பண்ணுங்க. ஆவி விசுவாசம்ன வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. அதிகமாக துதிங்க, அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக பாடுங்க, அதிகமாக ஆராதிங்க, அதிகமாக சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நம்பர் 1 நீங்கள் வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 ஆண்டவர் உங்களை மாற்றுவார். பி ஸ்ட்ராங். என்ன பண்ணோம்? பி ஸ்ட்ராங். இந்த 8வது மாதத்தில் வலப்புறத்தில் சாயாத, இடதுபுறத்தில் சாயாத. தேவனுக்கு முன்பதாக உன்னை வை. உறுதிப்படுத்து. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதிப்படுத்து, விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்து, ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்து, வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கையை உறுதிப்படுத்து. பிசாசு வார்த்தைகளை கேட்டுட்டு இங்க வந்து பேசாதீங்க. மனுஷங்களோட வார்த்தைக்கு ஃபீல் பண்ணாதீங்க. மனுஷங்களோட வார்த்தைகளுக்கு சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்களோட வார்த்தைக்கு பயப்படாதீங்க. மனுஷங்களோட வார்த்தைக்கு கலங்காதீங்க. மனுஷங்களோட வார்த்தையை பெருசா பேசாதீங்க. அதெல்லாம் குப்பை. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் நீங்க சொல்லணும், இதிலும் பெரிதானவர்களை பார்க்க போறேன், இந்த 8வது மாதம் நசரேத்திலிருந்து நமக்கு நன்மை வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நசரேத்திலிருந்து நன்மை வந்திருக்குது. தைரியமா இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், நம்பிக்கையோடு கூட இருக்கணும், உறுதியா இருக்கணும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா.
எனக்காக யாவையும் எப்ப தெரியுமா செய்வாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான். நீங்க உலக வார்த்தையில நீங்க கட்டப்பட்டு ஏசப்பா ஏசப்பான்னீங்கன்னா பிசாசு வந்து தலையில கொட்டுவான். ஏய், நீ என்னுடைய மகனி, என்ன ஏசப்பாயிட்ட போற? தூங்கு கொஞ்ச நேரம், டிவி பார்க்க கொஞ்ச நேரம், சீரியல் பார்க்க கொஞ்ச நேரம், இதை அந்த சகோதரி பற்றி பேசி கொஞ்ச நேரம், உங்க மாமியார் கொஞ்ச நேரம் ஏசு, உங்க மாமனார் கொஞ்ச நேரம் ஏசு. இது பிசாசு சொல்லி தருவான். அவனை காது மேல் அடிச்சு என்ன பண்ணான்? தேவனுடைய வார்த்தைக்குள்ள, நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ள உறுதியாருங்க. கால்கிட்ட வரணும் எல்லாருமே. சொல்லுங்கம்மா, யார் எனக்கு விரோதமாக பேசினாங்களோ, யாருக்கு எனக்கு எதிர்த்தாங்களோ, யார் என்னை தடை செய்தாங்களோ, யார் நான் எலும்பக்கூடாது நினைச்சாங்களோ, யார் நான் நல்லா இருக்க நினைச்சாங்களோ, யார் என் முன்னாடி பின்னாடி லெஃப்டில் ரைட்டில் பேசினாங்களோ, எல்லாரும் குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலையே போடாதீங்க. ஆஸ் யூசுவல் அப்படியே விட்டுரு. தேவனுடைய பாதத்தில் வந்து உறுதியாக பட்டுரு. அவங்க மேலே கோவம் வச்சுக்காத, அவங்க மேலே குறை பேசாத, அவங்களுக்கு கொடுத்து அவதூறு சொல்லாத, அவங்களோட கசபுனுக்கு வேணாம், ஒன்றுமே வேணாம். விடு, இன்னைக்கு விட்டுடு. ஃப்ரீ ஹார்ட்டோடு போ. இயேசுவை மாத்திர சுமந்து கொண்டு போ. யாருக்கு தெரியும்? இந்த மாதத்துலேயே உன் பாதத்தை தேடி கழுத்தை பிரித்து கொண்டு வந்து போடு. போ. என் மகளையா நீ வெறுப்பேத்துற? என் மகனுக்கு விரோதமாக எழும்புற நீ என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆமாம் ஆமாம், இதில் உறுதியாக இருங்க. இல்லை குசும்பு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு உங்கள் கழுத்தை கொண்டு போயிட்டாங்க, உன் பாதத்தில் போட்டு கொடுத்துருவான். எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? அல்லேலூயா. இதிலும் 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 பெரிதானவைகளை காண்பாய்.